உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். என்னோடது இல்ல, எல்லாமே கிளையண்டோடது தான் சார். நான் வந்த வேலையை பெர்ஃபெக்ட்டா முடிச்சு கொடுக்கறது தான் என் வேலை சார். தீபா, நீ பண்ண போற டெக்கரேஷன்ல எழிலோட மனசே கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிரணும். நான் பாத்துக்கிறேன் பே மேடம். ராமையா, அந்த ரோஜா பூ கூடையே அப்படியே பெட் மேல கொட்டி விடுங்க. எல்லாம் முடிஞ்சிருச்சுல? சூப்பரா இருக்கு. அவ்வளவுதானே? மொத்தமா முடிஞ்சிருச்சுல்ல? சரி, எல்லாரும் கிளம்புங்க. போலாம். இதெல்லாம் அவங்க பண்றேன்னு சொல்லி நம்மள பண்ண வச்சு பெட்ரை நிமித்திட்டாங்க. ஐயோ, உள்ள ரூம் டெக்கரேஷன் முடிச்சாச்சு. அடுத்து ராமையா, ரூமோட டெக்கரேஷன்லாம் முடிச்சாச்சு. அடுத்தது எழில் தான் ரெடி பண்ணணும். அவர் எப்படியாவது பிரைன் வாஷ் பண்ணி ரெடி பண்ணிடுங்க. நான் போய் சுடரை ரெடி பண்ணிடுறேன். ஓகே? அவர் ஏற்கனவே கடுகடுன்னு இருக்காரு. இதுல நான் எங்க போய் அவரை ரெடி பண்றது? பாப்போம். எப்படியாவது கனகவல்லி அம்மா பேரை சொல்லிதான் அவர் மைண்ட கொஞ்சம் கொஞ்சமா மாத்தணும். சூப்பர் தீபா, சாந்தி முகூர்த்த ரூம சூப்பரா டெக்கரேட் பண்ணியாச்சு. எழில் கிட்ட எதையாவது சொல்லி ராமையா ரெடி பண்ணிடுவாரு. சீக்கிரம் நம்ம சுடரை போய் ரெடி பண்ணுவோமா? பேய் மேடம், நீங்க அடிக்கடி ஒரு விஷயத்த மறந்துடுறீங்க. நீங்க ஒரு பேய்ங்கிறத மறந்து போயிடுறீங்க. நீங்க ஏன் கூட சுடர் ரூம் வந்தீங்கன்னா அவ உங்களை பாத்திர மாட்டா? ஆமால தீபா, அத நான் யோசிக்கவே இல்ல பாரு. அவ என்ன பார்த்தா தேவையில்லாத பிரச்சனை ஆயிரும். நான் ரூம்க்கு வெளியவே இருக்கேன். நீ போய் சுடர சீக்கிரமா ரெடி பண்ணு. அதெல்லாம் நான் ரெடி பண்ணிடுறேன் மேடம். உங்க ஹஸ்பண்டுக்கு என்ன கலர் பிடிக்கும்னு சொல்லுங்க. நான் அந்த கலர்லயே சுடருக்கு புடவை கட்டி விட்டுறேன். அத பாக்கும்போது அவருக்கும் ஒரு ஸ்பார்க் ஆகும்ல. பரவாயில்லையே தீபா, உனக்கு கூட இந்த மாதிரி ரொமான்டிக்கான ஐடியாலாம் வருது. பேய் மேடம், நான் பாக்குறதுக்கு தான் மொரட்டு சிங்கிள். ஆனா இந்த மாதிரி ரொமான்டிக் ஐடியாலாம் அருவி மாதிரி வந்துட்டே இருக்கும். நீங்க என்ன கலர் பிடிக்கும்னு மட்டும் சொல்லுங்க. என் புருஷனுக்கு ப்ளூ அண்ட் பிங்க்னா ரொம்ப பிடிக்கும். அவ்வளவுதானே? இனிமே நான் பாத்துக்கிறேன் மேடம். ஓகே. ஹலோ சுட, இன்னைக்கு உனக்கு சாந்தி முகூர்த்தமாச்சே. உன் முகத்துல ஒரு சந்தோஷமே இல்ல. யார் நீங்க? நான் ஒரு ஃபர்ஸ்ட் நைட் கோஆர்டினேட்டர். உனக்கு நடக்க போற சாந்தி முகூர்த்தத்துக்காக உன்னை ரெடி பண்றதுக்காக வந்திருக்கேன். இங்க பாருங்க, எனக்கு இந்த சாந்தி முகூர்த்தம் நடக்கிறதுல விருப்பம் இல்ல. தயவு செஞ்சு கிளம்புங்க. என்ன சுடர் இப்படி சொல்ற? நான் இது வரைக்கும் 49 ஃபர்ஸ்ட் நைட்ட சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்கேன். இது என்னோட 50 ஃபர்ஸ்ட் நைட். இதையும் நான் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சே ஆகணும். எனக்கு இல்ல, உங்கள மாதிரி கிளையண்ட்டுக்கு. அப்புறம் கனகோலி அம்மா தான் உங்களை ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடி பண்ண சொல்லிருக்காங்க. இப்ப நான் என்ன பண்ணணும்? நீ இப்ப கட்டியிருக்க பாரு புடவை, இதுக்கு பதிலா இந்த பிங்க் ப்ளூ காம்பினேஷன்ல புடவை கட்டலாம். அதான் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கும் நல்லா இருக்கும். எந்திரி எந்திரி, வா வா போ போ. இந்த புடவைய கட்டினதுக்கு அப்புறம் தான் பாக்குறதுக்கு அம்சமா இருக்க. நீ உட்கார், வா வா உட்கார். நம்ம கனவுல வந்த எல்லா விஷயமும் நிஜத்திலயும் நடந்துருச்சு. ஒருவேளை இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்டும் அதே மாதிரி நடந்துருமோ? ஐயோ கடவுளே, அப்படி மட்டும் எதுவும் நடக்க கூடாது. அப்படி நடந்துச்சுன்னா எல்லாமே மாறிடுமே.
இங்க பாரு சுடர், இந்த சாந்தி முகூர்த்தம் நடக்க கூடாதுன்னு நம்ம 2 பேருமே விருப்பப்பட்டோம். ஆனா அம்மாக்காக நம்ம எண்ணத்தை மாத்திக்க வேண்டியதாயிடுச்சு. இப்ப கூட ஒன்னும் கெட்டு போகல. இந்த ரூம்குள்ள நடக்கிற விஷயம் வெளியில யாருக்கும் தெரிய போறதில்ல. அதனால இதுவரைக்கும் நாம இந்த ரூம்ல எப்படி இருந்தோமோ அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். அம்மாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு சாந்தி முகூர்த்தம் நடந்ததாவே இருக்கட்டும். என்னோட எண்ணமும் அதுதான் சார். ஆனா உங்க பேச்சுதான் என்னால நம்ப முடியல. நீங்க இப்ப சொல்ற மாதிரி கடைசி வரைக்குமே இப்படி இருப்பீங்கல்ல? ஏய், என்ன பேசுற நீ? உனக்கு என் கேரக்டர் எப்படின்னு நல்லா தெரியும்ல. நமக்கு நடந்த இந்த கல்யாணத்துல இருந்து இந்த சாந்தி முகூர்த்தம் வரைக்கும் எல்லா கருமத்தையும் என் அம்மாக்காக தான் நான் பொறுத்துக்கிட்டு இருக்கேன். இல்லனா உன் கூட இப்படி ரூமை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு என்ன தலையெழுத்தா? சார் சார் ரொம்ப பேசாதீங்கன்னு. நானும் அம்மாவுக்காக தான் இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த ரூம்ல நடக்கிற விஷயம்லாம் வெளியில தெரியாத வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. நாம இதே டிஸ்டன்ஸோட இங்கே இருந்துடலாம். எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போறேன். நீங்களும் படுத்து தூங்குங்க. எல்லாம் எங்க அம்மாக்காக தான். எழிலும் சுடரும் சாந்தி முகூர்த்த ரூம்குள்ள போயிட்டாங்க. ஆனா அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்காங்களா இல்லையான்னு தெரியலையே. மா, ரூம்குள்ள இருந்து மல்லிகைப்பூ வாசனையும் ரோஜா பூ வாசனையும் தூக்கலா வருது தெரியுமா? தனியா இருக்க எனக்கே அந்த வாசனைய பாக்கும்போது உடம்பெல்லாம் ஒரு மாதிரி பண்ணுதுமா. அப்போ ரூம்குள்ள இருக்க எழிலையாவுக்கும் சுடருக்கும் எப்படி இருக்கும்? ஏய், நான் ஏற்கனவே கடுப்புல இருக்கேன், அமைதியா இருந்துரு. எல்லாரையும் ஏமாத்தி அவ திருட்டுத்தனமா எழில கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு அவரோட சாந்தி முகூர்த்தம் கொண்டாடுவா. அத பாத்துக்கிட்டு நான் சும்மா இருக்கணுமா? விட மாட்டேன்டி. ஃபர்ஸ்ட் நைட் இவங்களுக்கு நடக்க நான் விடவே மாட்டேன். எப்படியாவது அதை தடுத்தாகணும். ஏதாவது உருப்படியா ஐடியா இருந்தா சொல்லு, இல்லனா பேசாம அமைதியா இரு. சும்மா இந்த ரோஜா பூ வாசனை வருது, மல்லிப்பூ வாசனை வருதுன்னு கடுப்பேத்துனன்னு வெயி, அப்படியே உன் கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.